கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தமிழ்நாடு கிறிஸ்துவ மற்றும் சமூக நல சங்கத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஏப்ரல் 1 உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் இந்த நாளிலே, இந்த மாதம் நமக்கு கொடுத்ததான வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக எல்லா சூழ்நிலைகளிலும் எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்கள் பலவீனராக இருக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதிகளெல்லாம் பலன் உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறதோ, கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தை கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் மாத்திரமல்ல, உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், அவருடைய கரத்தினாலே உங்களை தாங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த மாதம் முழுதுமாய் உங்களை நடத்தி உங்களை பலப்படுத்துவார். உங்களை இந்த நாள் ஒன்றிலிருந்தே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பொருளாதாரத்தில், ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸில் பலவீனத்தோடு கூட, ரொம்ப நெருக்கத்தோடு கூட இருக்கலாம், கர்த்தர் அவைகளை உங்களுக்கு பலப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருப்பார். குடும்ப வாழ்க்கையில், உறவுகள் மத்தியில் பலவீனராக சோர்ந்து எந்த பகுதியில் பலன் இல்லாத இருக்கிறோமோ, குடும்ப உறவுகள் மத்தியில் ஒற்றுமையில், தேவனுடைய அந்த சந்தோஷத்தில் எந்த பகுதியில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, பலவீனப்படுகிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள், உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பகுதியில், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று நீங்கள் கடந்து வேண்டிய காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த மாதம் நீங்கள் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்து அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபினும் புச்சிய இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த 41:17 அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். இந்த மாதத்தில் அன்று பாருங்கள், என்ன அழகாக நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடைக்காமல், ஒரு பற்றாக்குறை, ஒரு நாவு வரலும் போது, தேவைகள் மத்தியில் இருக்கும்போது, இந்த காரியம் நமக்கு நிகழாமல் இருக்கும்போது, துக்கத்தில் ஆழ்ந்து வரலும் போது, தோற்பில் இருக்கும்போது, விருத்தியில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தை, உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தகடமும் வறண்ட பூமியும் நீர்க்கேணியுமாக்கி, தேவன் அதை நிரப்ப பண்ணி அந்த தாகத்தை தீர்க்கும்படியாய், அந்த காரியங்களை நிறைவேற்றும்படியா, எந்த காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணும்படியா ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், பயப்படாதே, நான் உன்னோடு கொண்டு இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை தேவன். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி
இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறி கொப்பிடுவார். மலைகளை மிதிக்கிற ஒரு வல்லமை, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா குன்றுகளையும் தடைகளையும் பதறு கோப்பிடுவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் போகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் அந்த பாடுகளின் கஷ்டங்கள் மத்தியில் கடந்து போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற கோப்பிடுவா என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென்.